ஹலோ நம்ம வந்துட்டீங்களா? இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா உங்க வீடியோவில் நீங்க பண்ற மெயின் மிஸ்டேக் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ப்ளீஸ். நீங்க பண்ற வீடியோ எடிட் இப்படி தான் இருக்கும். அது என் வீடியோ எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த வீடியோ பண்ண ஒரு 2 minutes ஆச்சு. உங்களுக்கும் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். VPN ஆன் பண்ணி CapCut Pro வந்துருங்க. வைக்கிறவங்க நீட்டாக சும்மா ஜூம் அவுட் பண்ணி ஸ்க்ரீன் நம்ம இருக்கக்கூடாது. நான் வைக்கிற மாதிரி ஷேப்பாக வச்சு நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ சேனல் இருக்கவங்க பார்க்குறதுக்கு வீடியோ நல்லாயிருக்கும். காமிக்கிற ஃபில்டர் அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எமோஜி வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பிடிச்ச எமோஜி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எமோஜி வச்சுக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்டாக எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. க்ரீனாக தெரியக்கூடாது. அது எமோஜி காப்பி பண்ணிட்டு அந்த எமோஜி கீழே இருக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எமோஜி தொட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபிம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு ப்ரீஃபிம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சக்கப்புறம் அது ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ப்ரீஃபிம்லாம் ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த கஸ்டமைஸில் தொட்டு கஸ்டமைஸில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தொட்டிங்கன்னா நான் செய்கிறப்ப செய்யுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் தொட்டு அந்த ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. விட்டால் கொஞ்சம் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும் அந்த இமேஜுக்கு. நான் ஒரு மார்க் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தொட்டு அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும் அஃபில்டர், அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. கேஃபேம் வச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒன்று ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஃப்ரீஸ் பண்ண தொட்டுட்டு மேலே சர்ச் பார் ஷேக்கிங் எஃபெக்ட்ஸ்ன்னு தொட்டிங்கன்னா எஃபெக்ட் சுற்றி ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஷேக் எஃபெக்ட் தொட்டு ஏன்னா 6:6ன்னு வச்சுக்கோங்க. கம்மியாச்சா போதும், ரொம்ப அதிகமாச்சா ரொம்ப ஆடும். ஷேக் ஸ்க்ரீனை ஆடிடும். ஷேக் எஃபெக்ட் காப்பி பண்ணி சின்னதாக்கி வச்சுப்பேன். சின்னதாக்கி எல்லாம் ஆள் கொடுத்து வச்சுப்போங்க. ரெண்டாவது ஷேக் எஃபெக்ட் தொட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 16 15 வச்சுக்கோங்க. செகண்ட் இருக்க ஒரு 80 70 வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு இன்னொரு க்ரீஃபம் வச்சு அது ஃபுல் 0 பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே வைங்க. லாஸ்ட் டைப்பிங் ஃபோன் வச்சு ஃபுல் 0 பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பண்ணுங்க என்ன பண்ணுற மாதிரி. கடைசியாக வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஹாப்பியாக நம்ம எப்படி எடிட் கற்றுட்டேன் என்ன ஒரு ஹாப்பியாக்கிட்டு போ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. நம்ம ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.